பண்ணாலும் விட மாட்டான் போடுங்க. இவன் இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய் மாரி, டேய் மாரி, எங்க போயிருப்பா களவாணி பையா? டேய் டேய் டேய், மருந்தடிக்கிற மாதிரி பாத்தீங்களா? நாங்களும் அவளதான் தேடிட்டு இருக்கோம். நீங்களும் தேடுறீங்களா? உங்களுக்கு பணம் தரணுமா? ஆமாங்க, செட்டியார்கிட்ட மளிகை ஜாமான் கடன் வாங்கி கொடுத்தான். அந்த பணத்தை கொடுக்காம எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டான். அவன் நம்ம எல்லாருக்குமே அல்வா கொடுத்துட்டான். இன்னைக்கு அவன் தேடி கண்டுபிடிச்சு 2 ஒண்ணு பண்ணி அவன போய் பாருங்கடா. நீ இப்படி போய் பாரு, போய் பாரு. பாத்து போடா நாயே. ஏக்கா ஏக்கா, இந்த பக்கம் ஒல்லியா உடச்சா ஒரு பய போனானா? எந்த எடுபட்ட எரு மாட்டு போயிலும் பாக்கல. போடா அந்த பக்கமே பாரு. போடா. என்ன ஆம்பளை குரலா இருக்கு? டேய் புடிடா. ஐயோ அம்மா, தெய்வமே காப்பாத்து. ஐயோ, இன்னொரு நம்ம கதையை முடிச்சு வாங்கி போட்டுருக்க. சகல, நான் தான் சகல. கடங்கார பசங்க என்ன விரட்டிட்டு வரானுங்க. அவங்ககிட்ட வேஷம் போட்டு தப்பிச்சு பெரிய பணம் போச்சு. சகல, என்னை காப்பாத்து. சகல, என்னை காப்பாத்து. ஆமா, அவன் சங்கத்துல எடுத்த பணத்தையும் அவனால திருப்பி கொடுக்க முடியல. ஒன்றா காப்பாத்த போறானாக்கும். ஏன் சகல தள்ளுற? டேய், அவன் எடுத்த 20,000 பணத்தை நீ திருப்பி கொடுப்பேடா. டேய், இன்னும் 1 மாசத்துக்குள்ள சங்கத்துல எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கல, உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். போடா. சொல்றாங்க போ. தள்ளி விடுறா. அந்த கிழவி செத்தா இல்ல, பணம் வாங்கி கொடுத்துட்டு சேர்த்திருக்கலாம்ல. கிளவிய விட்டு தள்ளுப்பா. முதல்ல அந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததே மகா தப்பு. செவத்த தொலை நம்பி மோசம் போயிட்டோம். எத்தனை பொண்ணு அத்தனை பொண்ணு வந்து காலில் வந்துச்சு. அவளும் விட்டு படுகுழியில போய் விட்டோம் ஐயா, படுகுழியில. அந்த வீட்டுல பொண்ணு எடுத்தது தப்பு இல்லப்பா. அந்த ஆட்டக்கார சகலையா வந்தா பாரு, அன்னைக்கு பிடிச்சது 7 நாடு சனி. என்ன உங்களுக்கு சனி முடிச்சா? உங்க 2 பேர்த்தால என் குடும்பத்துக்கு சனி முடிச்சிருக்கு. ஏய், இந்த பார், ஏற்கனவே என்ன பண்றது எங்கிட்டு போறதுன்னு புரியாம கொதிச்சு கொந்தளிச்சு போய் திரியும். மேற்கொண்டு ஆத்திரத்தை கலப்பாதவன். ஏன் ஆத்திரத்தை கலப்பாதியா? அன்னைக்கு நீங்க 2 பேரும் தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி சண்டை போட்டால் தான் என் பொண்டாட்டி வேலைக்கு போறதை விட்டா ஆட்டோக்கார வந்து ஆட்டோ தூக்கி போட்டான். இப்ப 10 பைசா கூட வழி இல்லாம நடத்தல நினைக்கிறியா? உனக்கு ஒரு நிலைமை அப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. சகல, இன்னும் 200 ரூபாய் கந்து வட்டிக்காச்சும் வாங்கி இந்த சந்தோஷத்தை ஆனந்தமா கொண்டாடுறோம். நான் கஷ்டப்படுறது அவ்வளவு சந்தோஷமா? உங்களை நான் குலைச்சு கட்டி பாட்டில போட்டு நீ உயிரோட போக மாட்டேன். சொன்னா கேளுப்பா. சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் என் பொழப்பை கெடுத்துட்டாங்க. இங்க வாப்பா. மறுபடியும் நாங்க தான் பொழப்பை கெடுத்தோம்னா கொலை விழும். அட என்னப்பா நீங்க நினைச்சீங்கன்னா 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். சும்மா பொழப்புன்னு புலம்புறீங்களா? நீ வேற எடுத்து. அட நீ ஒரு விவரம் முடியாத ஆளியா? ஓ மச்சின 40 லட்சம் ரூபாய் செலவுல ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்கான். 1000 பேர் வேலைக்கு வேணும்னு இந்த பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணிருக்காயா. நீ பாரு முத்துப்பாண்டி. ஆமா சகல, என்ன அது அநியாயமா இருக்கு? ஏன் சகல, நம்மளா கடன் வைக்கிறதுக்கு ஆளு ஒவ்வொரு லட்சம் தான் கேட்டோம். அதையும் அந்த இல்லன்ட்டான். இப்ப 40 லட்சம் செலவு பண்ணி பையனுக்கு கம்பெனி வச்சு கொடுக்குறானா? நம்மளா என்ன இழுச்ச வாயினா? இதெல்லாம் எப்படியா விட்டு கூடாது. நம்ம 2 ஒன்று பாத்துறோம். நாம என்ன சார் பார்க்க முடியும்? நம்ம என்ன அவளுக்கு பிள்ளையா பிறந்திருக்கா? சொத்துல பாதி பங்கு கூடாது கேட்கறதுக்கு. சகல, நாம நினைச்சோம்னா சொத்துல பங்கு வாங்கிட்டு வரலாம். எப்படி? நம்ம பொண்டாட்டிகளுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல? அப்படியா? உனக்கு நல்லா தெரியுமா? டிகிரி படிச்சவன் எனக்கு இது தெரியாதா? 1989 அப்பன் சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு சட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம கேஸ் போட்டா கூட மச்சான் மாதிரியே நம்ம பொண்டாட்டிகளுக்கு சொத்துல பங்கு இருக்கு. இங்க வர சொல்லவே இல்லையா? ஏன் சகல, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது முதல்லயே சொல்லியிருந்தா மச்சன கல்யாணத்தை நம்ம அவமானப்படுத்துறாங்களா? அன்னைக்கே கேஸ் போட்டுருக்கலாமே. இப்போ ஒண்ணும் கட்டுப்பா இல்ல. ஆளு கொஞ்சம் பணம் போடுறோம், நேரா போய் வக்கீல பாக்குறோம், கேஸ் போடுறோம், வீட்டை பிரிக்கிறோம். வீட்டை மட்டும் பிரிச்சா போதுமா? மாமனார் படத்துல ஃபேக்டரி வச்சிருக்கான், அதையும் பிரிச்சு அதையும் பங்கு வாங்குவா. பங்கு எதுக்கு வாங்கணும்? இல்ல பங்கு எதுக்கு வாங்கணும்? எப்படி? 4 பொண்ணுங்க, ஒரே பையன். அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து துரத்தி விட்டு மீதி சொத்தையெல்லாம் வளர்த்துக்குவா. வளர்த்துட்டு மாப்பிள்ளைங்க ஃபேக்டரின்னு பேரையும் போட வேண்டியதான். பேர் போடலாம். கேஸ் போடணும்னா முதல்ல நம்ம பொண்டாட்டியை கையெழுத்து போடணும். போடுவாங்களா? அனுமதி பாருங்களா? காரியமாக குசிப்படுத்தியாவது கையெழுத்து வாங்கிட மாட்டோம். அப்படியே ஒத்துக்கலன்னா ராத்திரி தூங்கும்போது கட்ட வரல மைய தடவி உருட்டிட வேண்டியதான். இதே மூட்ல போய் வைக்க போவோம். வாங்க 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 வாங்க. நமக்கு அம்மா இருந்த வரைக்கும் ஆதரவா இருந்தாங்க. இப்ப அவங்களும் போயிட்டாங்க. நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம புருஷங்காரங்க நம்மளை விரட்டுவாங்க. பேசாம நம்ம இந்திராவையும் பக்கத்திலே குடி வந்துட சொல்லுவோம். அப்பதான் இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுவும் சரிதான். அதுக்கு அவ புருஷங்கார ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டான்?
நாங்க ஒத்துக்க வைக்கிறோம். நீங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பிரியாணி கொடுப்பா. லட்சுமி, நீ வயிற்று புள்ளத்தாச்சியா இருக்கிறியா? நீ ஆசைப்பட்டு சாப்பிடுவேன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுமா. சுந்தரி, பிரியாணி மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்ச சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறா என் செல்ல குட்டி, என் செல்ல குட்டி ராஜாத்தி. சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. சாப்பிட்டு நல்லா கையை கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுமா. லட்சுமி, நீ இதுல ஒரு கையெழுத்து போடுமா. எதுக்கு கையெழுத்து? எதுக்கா? பொண்டாட்டிய உங்களுக்கு ஒரு அவமானம்னா புருஷங்காரங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? உனக்காக உங்க அம்மா பணம் கேட்க போனாங்க, உங்க அப்பாவும் தம்பி அடிச்சு கொண்டாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடலாமா? என்னைக்கு உங்க அப்பா உன் தம்பிக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு ஃபேக்டரி வச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம அப்படி கிணத்தடியில உட்கார வச்சாரோ அவருக்கு பதிலடி கொடுக்க வேணா? அவங்கள கோர்ட்ல நிறுத்தி உங்க சொத்தை நீங்க பிரிச்சு வாங்குறீங்க. அதுக்குதான் இந்த கையெழுத்து. பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு கவர்மெண்ட்ல சட்டம் இருக்கு. போடு சுந்தரினா, தைரியமா போடு, நான் இருக்கேன். போடுமா. என்ன சுந்தரி யோசிக்கிற? போடு ராஜாத்தி. நாங்க கையெழுத்து போட மாட்டோம். எங்க அப்பா எங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, எங்களுக்கு எதுவுமே கொடுக்காட்டியும் சரி, எங்க அப்பா மேல நாங்க கேஸ் போட மாட்டோம். ஆமா, எங்களை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்காங்களே, அது ஒண்ணுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க எங்க குடும்ப மானத்துக்கு எடுக்க மாட்டோம். நாங்க கையெழுத்து போட மாட்டோம். போட மாட்டா? மாட்டேன். கையெழுத்து போட போட மாட்டேன். மாட்டேன். போட மாட்டேன். மாட்டேன். அப்ப குரு பிரியாணியா? ஏ சால, பிரியாணி புடிங்க. கொஞ்சம் இருப்பா. கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரியாணி? கொஞ்சம் இருப்பா சொல்லாங்க. பின்ன இல்லையா? வேலை வெட்டி இல்லாம தெரிச்சு நாய் மாதிரி லோ லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அது இவங்களுக்கு அவமானமா தெரியல. கரணம் வாங்கிட்டு சண்டல முந்தின தலைமுறை ஒளிஞ்சு தெரியுதா? அது இவங்களுக்கு அவமானமா தெரியல. இவங்க அப்பண்ட சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டது இவங்களுக்கு அவமானமா பார்த்தா. நான் மிருகமா மாறிட்டேன். அவனுக்கு கைய கால வெட்ட விட மாட்டேன். அறிவு கிட்டவன கை கால வெட்டா எல்லாம் வந்துருமா? சொத்துக்கு சொத்தும் போயிரும். அப்புறம் நம்ம 2 பேரும் கம்பி என்ன வேண்டியது வரும். கம்பியா? இந்த மாதிரி நேரத்துலதான் ஆட்டோக்கார மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்ம மேல பழியே வராம எழுதி வாங்கணுமாப்பா. கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, கேளத்தனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எரிக்கிறத புடுங்கணும்னா கொதிக்கிறது தானா நின்று போயிட போகுது. எப்படி? 4 நாள் பட்டினி போட்டோன்னு வச்சுக்க, ஐயா சாமி கையெழுத்து போடுற சாப்பாடு போடுங்கன்னு காலை பிடிச்சு கெட்ட போறாளுங்க. எப்படி? யோ சகல, ஆட்டோக்காரன் எல்லாம் மிஞ்சிட்டு அடிக்கு ஆரம்பி. அடியோய், நீ கையெழுத்து போட வேண்டி. உன்ட கையெழுத்து எப்ப வாங்கணும் எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் 4 நாள், இன்னும் 4 நாள்ல எல்லாம் முடியும். அவளுக்கிட்ட நீ பேச அந்த பத்தர் தெரியா? இத பார், இனி 3 நேரம் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, எப்படி பூவும் பொட்டு வச்சுக்கிட்டு மினுக்குறீங்க, சேர துணிமணி எல்லாம் புதுசு புதுசா கட்டுறீங்க, எப்படி பெட் காபி சாப்பிடுறீங்கன்னு நாங்க பாத்துறோம். பாத்துறோம். ஏன்டா தண்ணிய போட்டு வந்து காலங்காத்தால அவட்ட கலாட்ட பண்ணிட்டு இருக்கற? போடா. தண்ணிய போட்டா? அம்மாடி, நீ கேட்ட பவுடர் பூவு தேங்காய் எண்ணெய் கண்ணு மைய பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சென்ட் என்னமோ கேட்டிய, அதான் வாங்கிட்டு முடியல. இது ஏன் அடிக்கிற பாவி? இவ பெரிய மகாராணி, இவளுக்கு நீ வேலைக்காரியா? சோப்பு சீப்பு செண்டு. ஐயோட பாவி, கேட்காம ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட அவளுக்கு தரப்படாது. உள்ள இருக்க அரிசி பருப்புலாம் எடுத்து உடனே வச்சு பூட்டு. என்ன சார் நீ வாங்கி வந்துட்டு நீ உள்ள வச்சு பூட்டு. பட்னி கிடந்து சாகுற. அடியே, இனிமே உனக்கு ஒரு நேரம் கஞ்சிதான். அதுவும் உனக்கு இல்ல, வயிற்றுல வளர்ற என் குழந்தைக்காக. சொத்துல போய் பங்கு வாங்கிட்டு வான்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? பொண்டாட்டிக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்களா? பூ வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல உண்மையான பாசத்தோட தான் நடந்திருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கு நான் சொத்து வாங்கி தரணும்? சரி, எனக்கு தான் வசதி இல்ல, நீ ஆசைப்படுறதா வாங்கி கொடுக்க யோகியதை இல்ல. அம்மா வீட்டுல சொத்து இருக்குல்ல, அது ஒரு பங்கு கேட்டு வாங்கினது. ஏன் உனக்கு அது உரிமை இல்லையா? எங்க அம்மா வீட்டு சொத்துல எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு எப்ப தேவையோ அப்ப கேட்டு வாங்கிக்க தெரியும். உங்களுக்கோ உங்க அதிகாரத்துக்கோ பயந்து என்னால வாங்கி தர முடியாது. அப்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேன், சொத்துலயும் பங்கு வாங்கி தர மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ பொண்டாட்டி இருக்க? அப்போ பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்படுதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, என் குடும்ப கஷ்டக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிச்சேன். சும்மாரியா? அவன் 40 பவுன் போடுறான், 50 பவுன் போடுறான், எத்தனை பேர் வந்தான்? அதெல்லாம் விட்டு எதுக்கு இந்த ஏழை கட்ட? ஏன் இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? எங்க சொத்து கொடுக்குறாங்களோ அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அடிக்கிற வேலை வச்சுக்கா. அண்ணே சும்மா நிறுத்துங்கண்ணே. அவன் என்ன திமிரா பேசுறா பாரு. யாரா திமிரா பேசுறா? நீதான்டா திமிரு பிடிச்சு போய் அலையிற. அவ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தவளை கெடுத்தவனே நீதான்டா. அவ இன்னைக்கோ நாளைக்கோ வேலை போலான்னு இருந்தா, அதுக்குள்ள ஒரு பத்திரத்தை கொண்டாந்து நீட்டி காரியத்தை கெடுத்து குடிச்சவராக்கிட்டேடா பாவி. ஆமாண்ணே, அண்ணி மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பு உங்க மேலதான். ஓ, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்களா? கிட்டி விட்டாளா? சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட் தான்டா. என்னடா பண்ணுவ? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? யோ, நாளைல இருந்து நீ எப்படி சாப்பிடுறா பாக்குறியா? இனிமே இந்த குடும்பத்துக்கு ஒரு நயா பைசா நான் செலவு பண்ண போறது இல்லையா? நீ எங்க கட்ட வேண்டியது உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஏய், நீங்களா படிச்சு கிழிச்சது போதும். எங்க டீ கடையில போய் எத்தி கிளாஸ் கழுவுங்க. நீ மரியாதையா உன் புருஷன் வீட்டுக்கு போய் சேரு. இந்த நன்றி கட்ட குடும்பத்துக்கு இனி நான் உழைக்கிறதா இல்ல, எக்கடா கேட்டு போங்க.
ஏன்பா மாமனார் வீட்டுக்கு போக வேண்டியதுதான், மரியாதைக்கு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வர வேண்டியதுதான். ஒரேடியா 10-20 நாள் இருந்துட்டு வந்தா எப்படி? இங்க வயசு பொண்ணு தனியா வீட்டுல இருக்கா, அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. இதெல்லாம் யார் கவனிக்கிறது? நான் ஒண்ணும் சும்மா போயிட்டு வரல. என் மாமனாரு மச்சிஞ்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. மாப்பிள்ளை நீதான் இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் யார் கவனிக்கிறது? உங்க மாமனார் வீட்டு வேலையை பார்க்க வேணாம்னு சொல்லப்பா. அதே நேரத்துல நம்ம வீட்டு வேலையை பார்க்கணும்ல. உங்க அம்மா சாவுக்கு வந்துட்டு கோச்சிட்டு போன உங்க அக்காளுங்க காரியத்துக்கு கூட வரல. என்ன ஆனாலுங்க ஏது ஆனாலுங்க நாமும் போய் பார்க்கல. உங்க பெரிய அக்காவுக்கு இது 7வது மாசம். அவளுக்கு சீமந்தம் பண்ணி பிரசவத்துக்கு கூட்டு வரணும்ல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அங்க போய் உட்கார்ந்துகிட்டா இதெல்லாம் யார் கவனிக்கிறது? சரி சரி, நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. நாமெல்லாம் பெரிய அக்கா வீட்டுக்கு போய் அவளுக்கு சீமந்தம் பண்ணி கூட்டு வந்துருவோம். இங்க பிரசவத்துக்கு கூட்டு வந்து அதெல்லாம் யார் பாக்குறது? நாம தான் பார்க்கணும். இத பாருங்க, என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பழக்கம் இல்ல. பிரசவத்துக்கு ஏதாவது செலவு கொண்டா கொடுத்துடலாம், அதை அங்கேயே பாத்துக்கிட்டோம். டேய், கூட பிறந்தவன் பேசுற பேச்சாடா இது? இது தலைப்பிரசவம்டா, நாம தான் பார்க்கணும். அதுதான் முறை. இந்த முறைகீரெல்லாம் எனக்கு தெரியாது. என் மச்சன்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் வர முடியாது. முடிஞ்சா நீங்களே கொண்டாந்து பாத்துங்க. ஏய் பொடி. டேய் நில்றா. ஏன்டா கூட பிறந்த அக்காளை விட மச்சினிச்சு கல்யாணம் பெருசா போச்சா? ஆமா, எங்க அக்காவால தான் இதெல்லாம் கிடைச்சதா? என் மாமனாரால தான் இந்த ஃபேக்டரி மரியாதை இதெல்லாம் கிடைச்சது. எனக்கு அவங்க தான் முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஏமா, என் பொண்ணு இந்திரா இங்கதான் வேலை பாக்குது. எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாரு? மேனேஜர் இந்திராவா? அவங்க ஆபீஸ் ரூம்ல இருக்காங்க, போய் பாருங்க. ஏங்க, அவங்க அக்காவே இங்க இருக்காங்களே. லட்சுமி, ஏமா இந்திரா தான் இங்க வேலை பாக்குதுன்னு சொன்னாங்க. நீமா வேலை செய்யற? என்ன பண்றது, எங்க தலையெழுத்து அப்படி. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு. இல்லன்னா எங்க வீட்டுக்காரங்க எங்களுக்கு சாப்பாடா போடுவான்? அம்மாடி நீமா? நீ வாடி, வேலை செஞ்சாதான் நமக்கு சோறு. அம்மாடி, இந்த படுவாய் பசங்க இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. ஏமாந்துட்டமா. இந்த சீமந்தம் முடிட்டமா, அப்புறமா அவனுங்களை பேசிக்கிறேன். அம்மாடி, நீ நானு இந்திராலாம் சேர்ந்து முதல்ல அக்காளுக்கு சீமந்தத்தை முட்டுவோமா? ஆமா, செய்ய வேண்டிய முறையெல்லாம் ஒழுங்கா செஞ்சிட்டீங்க. சீமந்தம் ஒண்ணுதான் குறைச்சல். இனிமே உங்க யார் தயவும் எங்களுக்கு தேவையில்லை. எப்படியும் எங்க அம்மா உங்ககிட்ட போராடி எங்களை 2 எழுத்து படிக்க வச்சுட்டாங்க. அதை வச்சு எங்களுக்கு பழச்சுக்க தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மாடி, இப்படி சொல்லிட்டா எப்படிமா? சீமந்தம் பண்ண கூட வக்கு இல்லாதவன ஊர்ல என்ன காரி துப்புவாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, தாயில்லாத அனாதை பிள்ளைங்களை இப்படி தவிக்க விட்டானேன்னு சொல்லுவாங்கம்மா. இது பாருங்க, நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்க எங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க எங்களுக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா செத்ததுக்கு அப்புறம் கோடி துணி ஒன்று போடுவாங்களே, அது கொண்டு வந்து போடுங்க. அதுவே போதும். எங்களை ரோட்ல விட்ட மாதிரி அந்த கடைசி பண்ணி ரோட்ல விட்டுறாதீங்க. உங்களால காப்பாத்த முடியாட்டி எங்க கிட்ட கொண்டு விட்டுருங்க. நாங்க ஏதாவது வேலை வாங்கி கொடுத்து காப்பாத்தி கரை சேர்த்துக்கிறோம். வாங்கடி. அம்மாடி, பேசகர இவ்வளவு நேரமாகி இவ்வளவு காணுமே, எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாளுங்களோ? அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போறதுலன்னு சத்தியம் பண்ணி இருக்காளுங்க. திருப்பி இருக்காங்க போறாளுங்க. ஒருவேளை ஆட்டாக்காரன் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளுங்களோ? ஆட்டோக்காரன் தான் நம்ம கூட சேர்த்தால சகல. அவன் எப்படி உள்ள சேர்ப்பா? சும்மா பேசிக்கிட்டு இப்படி இருக்குமா? எப்படி மறுகதையா பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு காலையில் திட்டமே, அதுக்காக கோவிச்சுட்டு ஏதாவது ரயில்வே தண்டவாளத்துல தலை கிளை கொடுத்துருப்பாளுங்களோ? தண்டவாளத்துல இவளுங்க நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொல்லுவாளுங்களே தவிர இவளுகளாவது தண்டவாளத்துல தலைய வச்சு சாகுறாவது. ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா? என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. வரட்டு வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஆஹா அச்சரா. லட்சுமி நெல்லு, எங்க போயிட்டு வர? ஏய், ஒன்னையும் தாண்டி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? பொம்பளைங்க வெளியில போனா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தமா? பின்ன ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம்.
பொம்பளைக்கு வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏ சகல, என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது? ஆ. தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. அடியே, இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப சொல்றேன். சொல்றேன். வேலைக்கு போயிட்டு வரோம். வேலைக்கா? ஏய், ஏய். நில்றி. ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. வேலைக்கு எதுக்கு போனா? யாரை கட்டு போன? யோ, இது என்ன அது குடும்பம் நடத்துறமா இல்ல கூட்டு நடத்துறமா? யாரமா சொல்றேன். இது பாருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம். நீங்க தண்டை சோறுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் வேலைக்கு போனோம். தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபா வச்சுக்கோங்க. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது? பார்த்துட்டு பேசாம இருக்க. யோ இந்தா, எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா சகல? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. யோ, அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க, கொலை விழுகும். எவன் உசுருக்கு உத்தரவாதம் சொல்லிவிட்டேன். என்ன தந்தாலும் கனவு தட்டுப்பாரு. ஆமா. ஏண்டி, கேவலம் ஒரு 30 ரூபா காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன நெஞ்சம் உனக்கு? ஏய், யார் தெரியுமா நீ? மெட்ராஸ் அடிக்காதீயா, வேண்டாம். என்ன பண்ணுவ? அடிக்காத, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடி பண்ணாமா? அடிய கொண்டு இன்னைக்கு நீ தீண்டடி. ஏண்டி, உன் புருஷன் எனக்கு தெரியாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நீ சாப்பிடுறதுக்கு எங்கிட்டயே பணம் கொடுக்கறியா? உன்னை இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். உடனே உடனே எப்ப திருப்பி என் கையை பிடிக்க ஆரம்பிச்சியா? இனி நீ இங்க இருக்க கூடாது. போடி வழியா. நான் எதுக்காக போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு. உன் வீடா? எப்ப இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டு வாசப்படிய முழுக்க இனிமேல் நடக்கிற கதை. ஐயோ, ஐயோ, பாவி, நீ பெத்த தாயா, நீ பெத்த பேய். உள்ள வச்சு நாயா அடிக்கிறா, ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குற? சகலா, நீ எல்லாம் ஒரு சகலையா? துரோகியா? எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணி வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா? அந்த குத்துறா வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறா. அறிவு கெட்டவனே, என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு? ஆமாப்பா. இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வா, ஓடிடலாம். சகல, அங்க பாரு, ஆட்டோக்காரன் வர்றான். சகல, இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்ரு சொல்லவே முதல்ல முகத்தை தொடங்க. சீக்கிரம் அடிப்பா, மூஞ்சில குத்துட்டால. சகல, துண்டு கையில. அப்புறம் சகல, என்ன ஆளே பாக்கல? பல்லு பாட்டு போமே. வாங்க சகல, என்ன நேரத்துல? வீட்டை விட்டு துரத்தின பிறகு நேரம் எல்லாம் பார்க்க முடியுமா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? அங்கேயும் இதே நிலைமை தானே? 30 ரூபா சம்பளம் வாங்குற பொம்பளையே இந்த அடி அடிக்கிறான்னா, 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளை சகல என்ன பின்னி இருப்பான்? ஏன் சகல, எதுவும் பலத்த காயமா? வெறுப்பேத்தாதியா, அவ அடிச்சா கூட பரவாயில்ல. நேத்து வந்தவ இவ்வளவு எங்க அப்பனுக்கு சோறு போட்டு வச்சிருந்தேன். அந்த ஆளு அவ கூட சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியே தரத்தான். நன்றி கேட்டவன். சகல, இது ஏதோ தூண்டி விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 3 பேர் பொண்டாட்டி நம்மள அடிச்சாளுன்னு முன்னெச்சரிக்கையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். பொம்பளைகளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் 4 சோத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? திருப்பி 4 சவத்தை ஞாபகப்படுத்துற.
4 செவத்துக்கு நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், திருப்பி 4 செவருங்கிற. ஏயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா உனக்கு? சத்தம் பண்ணாதீங்கப்பா. அவளுங்களை எப்படி அடக்குறதுங்கிறத பத்தி யோசிப்போம். அடக்க நடத்துதான் அங்க ஒரு சைடு வீக் கிடக்குது, இங்க இடுப்பு உடஞ்சு கிடக்குது. அவளுங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போறதுக்கு என்ன காரணம்? வேலை பார்க்கறோம், சம்பாதிக்கிறோம் மமதை. முதல்ல அதான் ஆப்பணும். எப்படி? அவளுங்க வேலை பார்க்கற ஆபீஸுக்கு போறோம், அந்த மேனேஜர் சாத்தாத்துறோம், அவனே அவளுக்கு வேலை விட்டு துரத்துறான். சகல, நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சகல, சமையல் தான், மருந்து தான், ஆட்டோ இல்ல படிப்பு தான். கரெக்ட். இதான் நம்ம பொண்டாட்டிய வேலை செய்யற கம்பெனி. வா இங்க வாடா. என்னங்க இந்த பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க முதலாளியா உள்ள இருக்கானா? எதுக்கு? ஏன் கேக்குறீங்க? எதுக்கா? ஹலோ, என்னது கராத்தே ஃபங்க்ஷனா? கண்டிப்பா வந்துடுறேன். நானே போலீஸ் ஆபீசரா இருந்தவன், வர மாட்டோனா? கண்டிப்பா வந்துடுறேன். யாருப்பா நீங்க? உட்கார்ற நாற்காலியில காலை தூக்கி போட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு முன்னாடி வந்து உட்காருங்க. சார், நாங்க உட்காரலாம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல எங்க 3 பேர் பொண்டாட்டி டிஸ்மிஸ் பண்ணுங்க. இவனை போய் சார் மோர்னு கூப்பிட்டு, யோ எதுக்கு எங்க பொண்டாட்டி வேலைக்கு சத்தா? யாரை கட்டி வேலைக்கு சத்தா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்க பொம்பளைகளை வச்சு வேலை வாங்குறதுனாலதான் எங்களை மாதிரி ஆம்பளைகளுக்கு மரியாதையே எல்லாம் போச்சு. மரியாதை அப்படியா? இவெல்லாம் 30 ரூபா சம்பளம் கொடுக்கறனால தானே அவளை நம்ம கை நீட்டி அடிக்கிறாளுங்க. யோ தெரியாம கேக்குறியா? இப்போ உன்னோட பொண்டாட்டியை நாங்க வேலைக்கு கூப்பிட்டோம்னா நீ அனுப்பியா? ஒத்துக்கிறியா? அவன் ஒத்துக்குவாயா? சூடு சொர்ண ரோசா இல்லாதால தான் பொம்பளைகளை வச்சு கம்பெனி நடத்துறான். வார்த்தை அதிகமா போகுது. மரியாதை பேசு. மரியாதை பத்தி எனக்கு சொல்றேன். மீசையை கட் பண்ணுவேன். ஏய், பிச்சிருவன் பிச்சு. இந்த செத்த நேரத்துல நாங்க மிருகமா மாறறதுக்குள்ள எங்க பொண்டாட்டி சுந்தரி, லட்சுமி, இந்திரா 3 பேரையும் டிஸ்மிஸ் பண்ற. ஓஹோ, எனக்கு இப்பதான் எல்லா விஷயம் என்ன புரியுது. புரியுது? சுந்தரி, இந்திரா, லட்சுமி இவங்க 3 பேர் புருஷன் நீங்க தானே? அத நீ அவங்கள வேலைக்கு சேர்த்து நீங்க கேட்டுக்கணும். who is your husband? அவங்க நேம் என்ன? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க வரலாறு என்ன? அவங்களோட மோதலா என்ன நடக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு சேர்த்திருந்தீனா நீ ஆம்பள. இப்போ ஒண்ணும் தப்பு இல்ல, மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னைக்காவது நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க அவங்கள கூட டிஸ்மிஸ் பண்ணு. போ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்காத. போயா. என்ன பாக்குற? பின்னிலும் பண்ணு. போ. இந்தயா அப்ப எதுக்கு சட்டை கட்டு எல்லாம் கல்ற நீ? இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து 3 பேர்த்த மோதுறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா சொல்லிட்டு நல்லாதையா பீரோவா? ஐயோ வர்றானே. ஏண்டா பொடி பசங்களா, கட்டின பொண்டாட்டியை வச்சு குடும்ப நடத்த துப்பு இல்ல? போனா போதும் பொண்டாட்டிகளுக்கு வேலை போட்டு கொடுத்தா ஆபீஸ்ல வந்து கலட்டாவ பண்றீங்க. சார், எதுவா இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு பேசுறதுதான் நல்லது. அதான் ஜென்டில்மேனுக்கு அழகு. சில விஷயங்களை கதவை சாத்திட்டு தாண்டா பேசணும். சார், டேய், கதவை சாத்திட்டு தாண்டா பேசணும். நாயே, ஏன் சாமி, நாங்க எவ்வளவு பெரிய மனுஷத்தன்மையோட கதவை திறந்து வச்சுட்டு பேசணும்ல, அந்த மாதிரி நீங்களும் திறந்து வச்சு பேசினா தானே மரியாதை. பேசி முடிச்சா சொன்னோம், தட்ட கொடுங்க. இந்த மாசம் 28ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்குவோம். சம்மதம் தானே? ஊர்ல சம்மதம். அப்ப நாங்க வரேன். வாங்க. யாருப்பா அவங்கள? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயம் பண்ணிட்டு போறாங்க. நில்லுங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு ஏன் நிச்சயம் பண்ணீங்க? உனக்கு எதுக்குடா சொல்லணும்? நான் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுட்டியா? கூட பிறந்த அக்காளுக்கு சீமந்தம் பண்ண உனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். உன்னை நம்பி எப்படி அந்த சின்ன பொண்ணை விட்டுட்டு போக முடியும்? அதனால தான் என் மூச்சு இருக்கிறதுக்குள்ள அதுக்கு ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். உனக்கு உன் மச்சினி கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். நீ போய் அதை பார். தம்பி, வர 28ஆம் தேதி முகூர்த்தம் குறிச்சிருக்கா. 40 பவுன் நகை போடுறதா உங்க அப்பா ஒத்துனுட்டார். என்னது 40 பவுனா? என்னையா ஒரு கூட சேர்ந்து ஜாலரா போடுறியா? போயா.
பாருங்க, உங்க பொண்ணு கல்யாணம் பண்றதா பண்ணுவீங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. 40 சவரன் போறேன்னு ஏன் ஒத்துக்கிட்டீங்க? மத்தவங்களுக்கு போட மாதிரி 10 சவரன் போட வேண்டியதானே? 10 சவரனுக்கு மாப்பிள்ள பார்த்து தான் அந்த பொண்ணுங்களை அவஸ்தைப்பட விட்டான். அதே மாதிரி இவளையும் அவஸ்தைப்பட சொல்றியா? இவன் ஒருத்தியாவது நல்லா இருக்கட்டுமே தான் 40 சவரனுக்கு ஒத்துக்கிட்டான். இப்ப என்ன அதுக்கு? உன் இஷ்டத்துக்கு ஒத்துப்ப. யார் போடுறது? 10 சவரனுக்கு மேல ஒரு குண்டு மணி போட மாட்டேன். ஏய், நீ என்னடா போடுறது? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இருக்கு, அதை வித்துட்டு நான் போட்டு போறேன். போடுவேன். எவனா ஏமாந்தா போடுவேன். எப்ப நான் உனக்கு பிள்ளையா பிறந்தனோ அப்பவே இது ஏன் சொத்து. இனிமே சொத்தை பத்தி ஏதாவது பேசுன மரியாதை கெட்டுரும். யார பாத்திரா மரியாதை கெட்டுன்னு சொன்ன? என்னடா ஆயிடுத்து? பெத்த அப்பனை புடிச்சு தள்ளுறேன், ஒரு பொண்ணு குழந்தைய கை நீட்டி அடிக்கிறேன், அப்படி என்னடா நடந்துருத்து? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். மரியாதை வெளிய போய. அவன் பெத்த பிள்ளைங்களுக்கு கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சுட்டு வாயை மூடிட்டு சும்மா கிடக்குறான். ஒன்றை நான் வீட்டை கட்டிட்டு பெருசா குதிக்கிறிய. ஏண்டாப்பா, அவன் கட்டின வீட்டை வச்சுட்டு தானே நீ கல்யாணம் பண்ணிட்ட, ஃபேக்டரியும் ஆரம்பிச்ச. இப்ப இப்படி பேசுறியே, இது நியாயமா? இனிமே இங்க இருந்தா உதப்படுவேன். போயா. பெருசா நியாயம் சொல்ல வந்து போயா. டேய், ஏண்டா போனா போது பிள்ளையாச்சேன்னு பார்த்தா நீ எல்லாரையும் கை நீட்டி அடித்தியா? செம்மி அடிச்சியா? போயா. இந்த நிமிஷத்துல நீ ஏன் வீடு வெளில போயா. வெளில போ. என் வீட்டுல இருந்துகிட்டு என்னையே கழுத்து பிடிச்சு தள்ளுறியா? என்னது உன் வீடா? என்னைக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு அன்னைக்கே உனக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்ல. வெளில போயா. ஓடி உள்ள. அட பாவி, உன்னை மலை மாதிரி நம்பி இருந்தனடா, என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டியடா. அதை இங்க பேசாத, வெளில போய் பேசு. போயா. போயா. நீ ஒரு மானஸ்தனா இருந்தா இனி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. போடி. போடி உள்ள. வாங்க. எங்கடி உன் புருஷன்? ஏன் வெளிய நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நாங்க ஒண்ணு இங்க விருந்து சாப்பிட வரல, கூப்பிடவன. ஏங்க, உங்க அக்கா தங்கச்சிகள் வெளில வந்து நிக்கிறாங்க. ஏதோ கோமா வந்திருக்காங்க போல இருக்கு. தகராறு பண்ண வந்திருப்பாளுங்க, பாத்துலாம் வா. என்ன எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க? டேய், அப்பா வேண்ட வெளியில அனுப்புன, அவரை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? வாடி இந்த பக்கம். ஏண்டா, அப்பா உன்னை எவ்வளவு பாசமா புள்ளன்னு ஊட்டி வளர்த்தாரு, அவரே நீ வெளிய அமிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியாடா? ஏய், அவங்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு அவரை ஏண்ட வெளியில அமிச்ச? கேக்குறதுக்கு ஆள் இல்லங்கிற திமிரா உனக்கு? ஏண்டா, சொத்தெல்லாம் திருட்டு தரமா எழுதி வாங்கிட்டல, யார் என்ன பண்ண முடியும் ஆனோமா? மரியாதையா பேசுங்க. இது எனக்கும் எங்க அப்பாவுக்கு நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க யாரும் தலையிட கூடாது. நாங்க யாரும் தலையிட கூடாதா? நாங்க தலையிடாம வேற யாரா தலையிடுவா? எப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போனீங்களோ அதோட உங்க கதை முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த வீட்டை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல உரிமை இல்லன்னு யாரா சொன்னது? உனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை எங்களுக்கும் இருக்கு. இந்த வீட்டுல நீ எப்படி பிறந்தியோ அப்படிதான் நாங்களும் பிறந்தோம். ஏண்டா, எங்க தங்கச்சி 40 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரா? இதெல்லாம் நீ சம்பாதிச்சதா? எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா? ஏண்டா, சம்பாதிச்சவரை வெளியில தள்ளிட்டு உனக்கு மட்டும் என்னடா வீட்டுக்குள்ள வேலை? நீயும் வாழ வெளியில. இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. போங்கடி, போங்கடி வெளில. யாரடா வெளில போக சொல்ற? யாரடா எங்களை வெளில போக சொல்றதுக்கு? என்னடா? சொன்ன கேளுங்க. சுமாரி பொம்பளைங்க இவ்வளவு திமிரா பேசுறாங்க. ஏய், பொண்ணுடுவ பொண்ணு. என்ன பண்ணுவ நீ? எப்ப வெளிய போன்னு சொல்லிட்டாங்க, அவன் என்ன பேச்சு? வாடி. டேய், அக்கா தங்கச்சியோட வயித்துல கொண்டா நீ நல்லா இருக்க மாட்டா? டேய், இந்த சாப ஊற வேலை எல்லாம் வேணாம். போ. போறடா. கூடிய சீக்கிரத்துல இந்த வீடு யாருன்னு நாங்க காட்டுறோம். ஏய், வாங்கடி. நீ வா. இத பாருமா, உங்களுக்கு தர வேண்டிய சொத்தை உங்க அப்பாவே நினைச்சாலும் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கு உங்க தம்பி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வக்கீல் நோட்டீஸ்ல 3 பேர் ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன மாப்பிள்ள, கொஞ்சமாவது மூளை இருக்கா? ஏதோ கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க பணம் கேட்டாங்கன்னா 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து தொலை வேண்டியதானே. இப்படி சொத்து மேல கேஸ் போட அளவுக்கு கொண்டு விட்டீங்களே. இப்ப கேஸ் போட்டாங்கன்னா மொத்த சொத்துல போயிடும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா. கேஸ் போட்டு என்ன பண்ணிடுவாங்க? கிழிச்சிடுவாங்களா? என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. முட்டாத்தனமா பேசாதீங்க மாப்பிள்ள.
இந்த காலத்துல சட்டப்படி அவங்களுக்கு சொத்துல பங்கு உண்டு. இந்த கேஸ்னால என்ன ஆகும்? வீடு வாசம் மட்டும் போகாது, இந்த ஃபேக்டரியில சேர்ந்து போயிடும். முதல்ல போய் அவங்க கையில காலியாவது விழுந்து அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்து அவங்களுக்கு இந்த சொத்துல பங்கு இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு வாங்க. கூடவே உங்க தங்கச்சியும் கூட்டுவாங்க. அப்படியே உங்க அப்பா சொன்ன இடத்துல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பதான் பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணோன்னு கணக்கு காட்ட முடியும். புரிஞ்சுதா? உடனே போங்க. இது பாருங்க மாமா, எங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையல. எங்க தங்கச்சிக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. அவ நல்லா இருக்கணும். நிச்சயம் பண்ண அந்த கல்யாணம் நிக்க கூடாது. எப்பாடுபட்டாவது நாங்க 3 பேர் இந்த கல்யாணத்தை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க முடிவு பண்ணது சரி, ஆனா இதுக்கு உங்க வீட்டுக்காரங்க ஒத்து வரணுமே. மாமா, எங்க வீட்டுக்காரங்க கிறுக்குத்தனம் தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் நாங்க எப்படியாவது சரி கட்டி கொண்டு வந்துடுறோம். ஏய், வாங்கடி வெளியே. எங்களை கேட்காம கொள்ளாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம உங்க ஓனர் வச்சே எங்களை அடிக்கிறீங்களா? ஏய், வாடி வெளியா. ஏய், இனிமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. டைவர்ஸ் தான். மரியாதையா நாங்க கட்ட தாலியை கழட்டி கொடுத்துட்டு பொட்டு படிக்க தூக்கிட்டு உங்க வாட்டா வீட்டுக்கு போய் சேருங்க. சகல, இந்த ஆளுக்கு இங்க வந்தா? ஆமா, எதுக்கு வந்தா? ஏற்கனவே பொண்ணை கொடுத்து ஏமாத்திருக்கான். இப்ப எதை கொடுத்து ஏமாத்த வந்திருக்கானோ? ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்காம. ஏன்பா, நீங்கெல்லாம் இந்த பொண்ணுங்களை நல்லபடியா வச்சுப்பீங்க, மரியாதையா நடந்துப்பீங்கன்னு தானே தேடி பிடிச்சு உங்களுக்கு பொண்ணுங்களை கொடுத்தோம். இப்ப அவன் எதிரிலேயே அவன் பொண்ணுங்களை அவமானப்படுத்துறேலே, இது உங்களுக்கே நன்னா இருக்கு. ஏதாச்சும் பேசுன கோட்டல ஒரு மாலை போட்டு விடுவேன். போயாங்கிட்டு வந்துட்டு அங்க இருந்து பெரிய ஊர் வழக்கத்துல இல்லாத பொண்ணு கொடுத்துட்டான். இவங்களை கட்டினால எங்களுக்கு என்ன லாபம்? இது வரைக்கும் இந்த ஆளு எங்களுக்கு என்ன பெருசா பண்ணி இருக்கிறான்? அவசரத்துக்கு பணம் கொடுத்தானா இல்ல மரியாதையா கொடுத்தானா? எங்க வீட்டு வாசப்படியை மறிக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு யோகியத்தையே கிடையாது. இங்க பாருங்க, எங்க அப்பா தப்பே பண்ணிருக்கட்டும். இப்ப அவர் கெட்டு நொந்து வந்திருக்காரு. எங்க அண்ணன் வேற சொத்து எல்லாம் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். பத்தாதுக்கு என் தங்கச்சிக்கு வேற கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு அதை எப்படி நடத்துறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஆதரிக்க வேண்டிய நாமளே அவரை இப்படி கேவலமா பேசினா அவர் எங்க போவாரு? ஏய், என்ன நாடகம் போடுறீங்களா? சகல, கிழமை மறுபடியும் நம்ம தள்ள குல்லாக்காவுக்கு பாக்குறோம். உஷாரா சொத்த பூரா பையன் பேர்ல எழுதி வச்சு இப்ப நம்ம கிட்டே வசூல் பண்ணி கடைசி பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு வந்திருக்கான். இங்க பாருங்க, நீங்க காசு பணம் எல்லாம் கூட கொடுக்க வேண்டாம். நாங்க வேலை செய்யற கம்பெனிலே கேட்டு வாங்கி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நீங்க முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தா போதும். முன்னுக்கு 2 நடத்துறாங்கன்னா கோடி சொல்றீங்களா? கோமநாண்டி தானே? ஏயா மாமனாரே, உனக்கு தான் எம்எல்ஏ சம்பந்தி கிடைச்சிருக்காரு. அவர் பேரை மட்டும் கொட்டை இடத்துல போட்டு அன்னைக்கு பத்திரிக்கையில அவர்கிட்ட போய் சொன்னா பிரியா நடத்தி கொடுக்குறாரு. எதுக்கே தேவையில்லாம போய் அந்த பேச்சு? முதல்ல அந்த பொண்ணுங்களா கூட கிளம்ப சொல்லு. கிளம்ப சொல்லு. கிளம்பு. ஒரு ஆள் கூட இங்க நிக்க கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. புறப்படுங்க. புறப்படி. அம்மா, என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேணாமா. நான் இங்க வந்ததே தப்பு. நான் வரேம்மா. செல்வி வா. இருங்கப்பா, இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே எங்களுக்கு இங்க என்ன வேலை? நாங்களும் வரோம். உங்களை யாரு இங்க இருக்க சொன்னது? ரோஷக்காரங்களா என்ன ஓட்ட விட்டு இருக்கீங்க? எங்க உள்ள போற? ஒப்பம் கொடுத்த வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் எடுத்து போறதுக்கா? கட்டின புறையோட தாண்டி வந்தீங்க. போலீஸ் பா. இங்க இந்திரா, சுந்தரி, லட்சுமி இந்த 3 பேரோட புருஷங்க யாரா? இன்ஸ்பெக்டர், நேத்து வரைக்கும் நான் இந்திரா புருஷன், இவர் லட்சுமி புருஷன், இவர் சுந்தரி புருஷன். இன்னையில இருந்து நாங்க சுதந்திர பறவைகள். அடுத்த கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்கிற புதுமா பிள்ளைகள். இன்னையோட அவளை நாங்க டைவர்ஸ் ஏன் அடிச்சனா? வரதட்சணை கேட்டு பொண்டாட்டில கொடுமைப்படுத்துறீங்களா? நாங்க குடும்பப்படுத்தணுமா? இது ரொம்ப கொடுமைங்கய்யா. இவங்க தான் நான் எங்களை அடி அடி அடிச்சு வெளியே தள்ளி விட்டாங்க. கம்பெனில ஆள அடிச்சாலுங்க வீங்க போச்சு பாருங்க. இந்த நாளா எங்களுக்கு நேரமே தெரியல சாமி. என்ன கதை ஊறீங்களா? இப்பதானே எனக்கு முன்னாடி டைவர்ஷன் சொன்னீங்க. ஐயோ, சும்மா தமாத்துக்கு சொன்னேன் சார். எல்லாம் இந்த ஆள் தான் சார். எங்க மூஞ்ச பார்த்தா டைவர்ஸ் பண்ற மாதிரி சார் தெரியுது சார். அங்க பாருங்க சார், நான் கட்ட தாலி அப்படியே இருக்குது. நாங்க எங்க பொண்டாட்டி மேல உயிரா வச்சிருக்கு சார். சொல்லுமா ப்ளீஸ், சொல்லுமா. என்னங்கடி கம்ப்ளைண்ட் கொடுத்து வேடிக்கை பாக்குறீங்க? இதான் நான் கட்ட தாலின்னு ஐயாட்ட எடுத்து சொல்லுங்க. பேசாமரியா சார்? எங்க மாமனாட்ட கேட்டு பாருங்க எங்களை பத்தி. மாமா சொல்லுங்க. மாமா சாமி சொல்லுங்க சாமி. எதுக்காக இவங்களை அடிக்கிறீங்க? ஏமா, வரதட்சணை கேட்டு உங்களே கொடுமைப்படுத்தி இருக்கிறான். எதுக்காக உங்களை அடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்களே? யார் உங்ககிட்ட இவங்க கொடுமைப்படுத்துன்னு சொன்னது? யாரா? உன் அண்ணன் தாமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவன் என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? கட்டின பொண்டாட்டிங்க நாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணமா? எப்படி நீங்க உங்களை அனாவசியமா அடிக்கலாம்? ஒழுங்கா அவங்க 3 பேர்கிட்ட அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளுங்க. இல்ல நாங்க உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட வேண்டியிருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? இப்ப அவங்கள விட போறீங்களா இல்ல நாங்க மேலதிகாரிகளை பார்க்கணுமா? எங்களுக்கும் சட்டம் தெரியும். ஆமா, மன்னிச்சிருமா. நான் விசாரிக்காம ஆக்ஷன் எடுத்துட்டேன். சார், நான் உங்களை அடிச்சது தப்புதான். இது அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏன் சார், ஒரு எம்எல்ஏ மாப்பிள்ளைங்கிறத அப்படி எல்லாம் பண்ணலாமா? தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அவமானப்படுத்திட்டீங்களே.
உங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் இப்படி ஒரு கொடுமையை நடக்கலன்னு சொல்றாங்க. நான் வேற அவங்களை அவசரப்பட்டு அடிச்சிட்டேன் சார். யோ, உன்னை விசாரணை தானே பண்ண சொன்ன, ஏன் அடிச்ச? போயா. அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்டுக்காரங்க உங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆத்திரம் தாங்காம தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க எல்லாரும் வேலைக்கு போறதா சொன்னாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. இனிமே நீங்க வேலைக்கு போகணும். ஆளுக்கு 1 லட்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. அக்கா நீங்க பணம் கேட்கும்போது நானும் பணம் இல்லாம கஷ்டத்துல இருந்தேன்க்கா. அதனாலதான் கொடுக்க முடியல. இது புரியாம அப்பா கோச்சிட்டு வந்துட்டாரு. அப்பா என்ன பண்ணீங்க? நான் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டேன். அதுக்காக நீங்க கோச்சிட்டு வந்துடுறதா? இதனால அக்கம் பக்கத்துல எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? உங்களையும் அக்காவையும் விட்டா எனக்கு வேற யாருப்பா இருக்கா? அப்பா அப்பா அக்காங்களே என் மேல கோவமா இருக்காங்கப்பா. இந்த பணத்தை நீங்களே அவங்க கையில கொடுத்துருங்கப்பா. அதே மாதிரி தங்கச்சிக்கு நீங்க பார்த்த மாப்பிளையே நானே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. ஆமாப்பா, இது பாருங்கப்பா, இதெல்லாம் என் பொண்டாட்டினுங்கப்பா, வச்சுங்கப்பா, தங்கச்சிக்கு போடுங்கப்பா. ஏண்டா மடையா, இந்த புத்தி இதுக்கு முன்னால உனக்கு எங்கடா போச்சு? இப்படி வா. அப்பா அக்காங்கெல்லாம் நம்ம சொத்து மேல கேஸ் போட போறாங்களாப்பா. அப்படியா? ஏமா கேஸா போட போறீங்க? ஆமா, எங்களை மதிக்காதவனுக்கு நாங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும்? கேஸ் போட தான் போறோம். அப்பா உங்களுக்கே தெரியும், வீட்டு மேல கடன் வாங்கி தான் ஃபேக்டரி ஆரம்பிச்சேன். கேஸ் போட ஃபேக்டரி நடத்த முடியாதுப்பா. அப்புறம் நான் நடுத்தரில தான் பண்ணி. அழாதப்பா. அப்பா இந்த பத்திரத்துல அவங்களுக்கு இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து வாங்கி கொடுங்கப்பா. அவங்களுக்கு நான் என்ன செய்யணுமா செய்யறேன்ப்பா. சரி, இப்படி வா கண்ணு. அம்மாடி, மடையன் ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான். இப்ப திருந்தி வந்திருக்கிறான். அவன் யாரு? உங்க கூட பிறந்தவன். அவன் கூட எதுக்குமா கோர்ட்டு கேஸ்ன்னு? இந்த பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கம்மா. ஏய், உனக்கு அறிவில்ல? அந்த ஆளுக்கு தான் புள்ளைய பார்த்தோன்னு புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்கு எங்க போச்சு? குடு திருப்பி. ஏமா, அவன் தான் பணத்தையும் கொடுக்கறேன்றான், தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறேன்றான். அப்புறமா என்னம்மா? உங்களை அவன் நடு தெருவுல நிறுத்தியும் கூட உங்களுக்கு புத்தி வரலையே. அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றான்? இவளுங்க உஷாராயிட்டாளுங்க, விட்டா மொத்த சொத்தம் பறி போயிடுங்கிற பயத்துல அப்படி சொல்றான். உண்மையிலே பாசம் இருக்கிறவனா இருந்தா நிச்சயம் பண்ண பொண்ணை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவானா, இல்ல எங்களதான் வாசப்படியே மிதிக்காதன்னு சொல்வானா? அவன் எப்படியாவது கையெழுத்து வாங்குறதுக்காக பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறான். அத புரியாம நீயும் ஆடுறிய. ஏய், என்னடி நடிக்கிறாங்க? உன் புருஷன் வீட்டு சொத்தை புடிக்கிட்டு போறதுக்கா நடிக்கிறாங்க? இது அப்பா வீட்டு சொத்துடி. நீங்க கேஸ் போடுவீங்க, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இது பாருங்கடி, மரியாதை இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்னடா பெரிய பத்திரம்? சும்மா மிரட்ட வேலை வச்சுக்காத. சோறு போட வக்கில் அத புருஷனை கட்டிக்கிட்டு உனக்கு இவ்வளவு திமிரா? பாத்துக்கிறேன். அப்பா நீங்க வாங்க. ஏய் நீ வாடி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய், நீ என்னடா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எங்களுக்கு தெரிஞ்ச அவளுக்கு எப்படி பண்ணி வைக்கணும்னு. ஏய் நீ அனாவசியமா தலையிடுற. போடி. ஏய் விடு அவளை. பரதேசி பசங்களா, என்னைய தள்ளுறீங்க? பாத்துக்கிறேன். பாருங்கடி, என்ன பகிர்ச்சிட்டு அவ கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு நான் பாக்குறேன். எம்எல்ஏவே வந்தாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதா? பாத்துக்கிறோம்டா. இந்திரா, சரியான நேரத்துல எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. அதனால உங்க மரியாதையை காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. உங்க தங்கச்சி கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறோம். சுந்தரி, கக்கிச்சு கழுவுற வேலை செஞ்சாவது இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறோம். இது எங்க தன்மான பிரச்சனை. மாமா, இது நீங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நாங்க நடத்துற கல்யாணம். ஆமலட்டிடா தங்கசால கல்ல கலக்கணும். ஓடே விசிலடிடா வியாசன் பாட்டு சல சலக்கணும். ஏய், நீங்க 3 பேர் ஒழுங்கா உங்க பொண்டாட்டி கிட்ட இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுங்க. இல்லைனா இல்ல இந்த கல்யாணம் நடக்காது. அட பாவி, உனக்கு என்ன அழுகாலம் வந்துச்சா? நீங்க போங்க. நீங்க போங்க, அவன் கிடக்குற சின்ன பையன். ஏய், ஒழுங்கு மரியாதையா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுது, இல்ல உடம்புல எலும்பு இருக்காது. ஏய், என் மாப்பிளைய பகைச்சுக்கிட்டீங்க, ஒத்தனை உயிர் வாழ மாட்டீங்க. அடடடடட, நம்ம எம்எல்ஏ வாங்க. எம்எல்ஏ வாங்க. எப்ப வந்தீங்க? சரியான நேரத்துல தான் வந்திருக்கிறாரு. அது இவன் கல்யாணத்துக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்தாருல, அத திருப்பி வாங்க வந்திருக்காரு. கொடுத்துற வேண்டியதா? ஏய், என்னடா சொன்ன பரதேசி நாயே? யாரு? நான் பரதேசி.
வாங்க வாங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க போங்க. யோ எங்க அவங்க? ஏய் நில்லுடி, எங்கடி போறீங்க? டேய் கண்ணா, வேணாண்டா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதடா. பிரியா நீ உங்களுக்கு பாடி கேட்டா வெளில போய் கூட பொண்ணு என்ன ஏமாத்திட்டு கல்யாணத்தை நடத்தலான்னு பாக்குறியா? அந்த ஆண்டவனே வந்தாலும் நடக்காதுரி. தம்பி கால விழுந்து கெஞ்சி கேக்குறடா, தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும் கெடுத்துறா. நான் சொல்றத கேட்டா வேண்டாடா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறல்ல? இந்த இந்த பத்திரத்துல நீங்க 4 பேர் ஒழுங்கா கையெழுத்து போடுறீங்க. இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். ஏண்டா இந்த பத்திரத்துல உள்ள கையெழுத்து தானே வேணும்? குடா நான் போடுறேன். திருப்பி கூட உங்ககிட்ட சும்மா ரெடி. நமக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நம்ம தங்கச்சியோட கல்யாணம் ஒழுங்கா நடந்தா போதும். போடு இந்த பக்கம். நான் போடுறேன். உனக்கு என்ன பைக்க வந்துங்க? கையெழுத்து போடலாம், என்ன பண்ணி கிழிச்சு நான் பாத்துறேன். கீழ்ச்சாடி போடுற உன்ன வெறிய புடிச்சு போச்சு. என்ன விடுங்க, என்ன விடுங்க. எனக்கு பிள்ளையே வேணாம். என்னம்மா பேச்சு பேசுற? கூட பிறந்த தங்கச்சி பாசம் கூட இல்லாம அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறான். புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம அவளை அடிச்சிருக்கான். இவனை அடிச்சு கொல்லாம விட மாட்டாமா? அவனை அடிச்சு கொண்டுட்டா அவருக்கு பாசம் வந்துருமா? போடுங்க அதை கீழே. அவன் இப்படி பாசம் இல்லாம நடக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். பெத்த பொண்ணுங்க நினைக்காத நீங்க எங்ககிட்ட பாசத்தோட நடந்திருந்தா அவரும் அப்படி நடந்திருப்பான். சின்ன வயசுல இருந்து பொட்ட பொண்ணுங்க நீங்கள மட்டம் தட்டிய வளர்த்துட்டீங்க. படிக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு வேற எங்களுக்கு வேற பேச பிரிச்சு நடத்துனீங்க. எப்பவாவது பெத்த பையனும் பொண்ணு தானே நினைச்சிருப்பீங்களா? மரியாதை சொல்லி கொடுத்திருந்தாரு மத்தவங்களை மதிப்பா. திடீர்னு பிறந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுத்தா அவன் எப்படி கொடுப்பா? பொண்ணுங்களை இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுத்த உடனே உங்க எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு நீங்க நினைச்சிட்டீங்க. அதனால இனிமே கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்கன்னு எங்க எல்லாத்தையும் அடி அடி நடிக்கிறான். நான் என்னமா பண்ணுவேன்? ஊர்ல உலகத்துல எல்லா தகப்பனும் நினைக்கிற மாதிரிதாமா நானும் நினைச்சேன். ஆம்பளை பிள்ளையாச்சே, படிக்க வச்சு ஆளாக்கி கொஞ்சம் சொத்தையும் சேர்த்து வச்சா கூட பிறந்தவங்களையும் காப்பாத்துவான், குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்துவான்னு நினைச்சேன். இந்த பாவி இப்படி எல்லாம் பண்ணுவான்னு யாருமே நினைச்சா? ஏய் சடவாப்பா, மறுபடியும் அறிவேட்டத்தனமா பேசாத. புள்ள மேல வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சா போதுமா? அவனை ஒழுங்கா பொறுப்பா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வைக்கணும். ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா அப்புறம் ஒன்ன மாதிரிதான் ஐயா. வாரிசுன்னு இருக்கிற சொத்து பூரா ஆம்பளை புள்ள மேல எழுதி வச்சுட்டு அப்புறம் சோத்து கூட இல்லாம நடு ரோட்ல நிக்கிறாங்க. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? எங்க அப்பா படிக்காதவர், என்னை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம எனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு மாமா. நான் படிச்சவன், நானாவது ஒழுங்கா புரிஞ்சு நல்லா நடந்திருக்கணும். எல்லாம் என் தப்புதான் மாமா. அக்கா, அப்பா சம்பாதிச்ச சொத்து ஏன் சொத்து தான் நினைச்சு உங்களை எல்லாம் ரொம்ப கேவலமா பேசிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா.
மாமா உங்களை எல்லாம் வயசு வித்தியாசம் பார்க்காம மரியாதை குறைவா பேசிட்டேன். நீங்களே என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமே நீங்களே தனியா இருக்க வேணாம். நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கலாம் மாமா. ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா. மாப்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மாமனார் விட்டு சொத்து கிடைக்கும், பொண்டாட்டிங்க மூலமா பணக்காரன் எல்லாம் நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனன்றத எங்க பொண்டாட்டி எங்களுக்கு உணர்ந்துட்டாங்க. இனிமே நாங்க உழைச்சி முன்னுக்கு வரதான் முடிவு பண்ணிட்டோம். இந்த பாரு மாப்ள, என்னைக்கு எங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களை மாமான்னு கூப்பிட்டியோ எங்களுக்கு அது ஒண்ணே போதும் மாப்ள. விடு. இனிமே எங்க பொண்டாட்டிக்கு தான் எங்களுக்கு சொத்து, வேற சொத்தே எங்களுக்கு வேண்டாம். மாப்பிள அப்படி சொல்லாதீங்க. எப்ப என் பொண்ணுங்க என் மானத்தையும் காப்பாத்தி என் குடும்ப கௌரவத்தையும் நில நிறுத்துச்சுங்களோ அப்பவே அதுங்களும் என் வாரிசு தான். என் பையனுக்கு என் சொத்துல எப்படி பங்கு உண்டோ அதே மாதிரி என் பொண்ணுங்களுக்கும் சொத்துல பங்கு உண்டு. சடவப்பா, எப்ப நீயே பெத்த பொண்களுக்கும் சொத்துல உரிமை உண்டுன்னு ஒத்துக்கிட்டியோ அப்பவே உலகத்துல இருக்கிற எல்லா அப்பன்களும் ஒத்துக்கிட்டா மாதிரி தான். மாப்பிள்ளைகளா, இன்னும் ஏன் காத்துன்னு இருக்க? கல்யாண வேலையெல்லாம் கவனிப்போம். வாங்கோ கவனிப்போம். மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா. என்ன ஒருத்தருக்கும் புரியலையா? புரிய முடியாவே சொல்றேன். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. கெட்டி மேலாம், கெட்டி மேலாம். மாப்பிள்ளைங்களா, பொண்ணுங்க அடுப்பு ஊதத்தான் லாயக்குன்னு நினைச்சது அந்த காலம். பொண்ணுங்க நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியுங்கிறது இந்த காலம். காலம் மாறி போச்சு. அங்கிள், காலம் தன்னால மாறல. இந்த மாதிரி பொண்ணுங்க காலத்தை மாத்திட்டாங்க.